உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து என்னென்ன ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகணுங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குதுங்க. இன்னைக்கு வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு வந்துட்டு எப்படி நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணணும், என்னென்ன ஜெராக்ஸ் வந்து கூட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குங்க. இந்த ஃபார்மில் வந்து பதிவு எண் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம ஃபில் பண்ண தேவையில்லைங்க, இது எம்டியாக விட்டுலாம். அதுக்கடுத்து ரேஷன் கார்டில் வந்து நம்ம குடும்ப அட்டை எண் அந்த இருக்குங்க, அது வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது மனுதாரருடைய பெயர், நம்மளுடைய பெயர் வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முகவரி எழுதிக்கலாங்க. அதுக்கடுத்து தொலைபேசியின் கண்டிப்பாக இங்கே வந்து ஃபில் பண்ணிடுங்க. பாலினம் வந்துட்டு நம்ம ஆனா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இணைப்பில் உள்ள சேவை பட்டியலிருந்து தங்களது கோரிக்கையினை குறிப்பிடணும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்ம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்டில் வந்துட்டு மொத்தம் 43 சேவைகள் 13 துறைகள் இருக்குதுங்க. இதுலேயே நீங்கள் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குங்க. இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் அட்டை ஜெராக்ஸ், வங்கி கணக்கு புத்தகம், பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ், மின் கட்டண ரசீது, ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா மின் கட்டண ரசீது, இபி பில் வந்து ரீசெண்டாக எடுத்து வச்சிருப்பீங்க, அதை வந்து கொண்டுட்டு போய்க்கலாம். இந்த சொந்த வீடு இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மின் கட்டண ரசீது அப்படிங்கிறது தேவையில்லைங்க. இந்த 3 ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். கண்டிப்பாக இந்த 4 ஜெராக்ஸ் இருந்தது மட்டும்தாங்க நம்மளை உள்ளே விடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் இந்த 4 ஜெராக்ஸ் நம்ம காமிச்சதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போனதுக்கப்புறம் நமக்கு டோக்கன் வந்து ஒரு 25 நம்பராக வந்து நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு வந்து 1694 டோக்கன் இருந்ததுனால 1650லேருந்து 1700 இருக்க டோக்கனில் வந்து கூப்பிட்டாங்க. அந்த டோக்கன் நம்பர் நம்மளை கூப்பிட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபார்ம் வந்து பிங்க் கலரில் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை வந்துட்டு அங்கே நிறைய வாலண்டியர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துறாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு வீட்டில் எத்தனை பேர், எவ்வளோ வருமானம், நம்மளுக்கு சொந்த வீடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எல்லாமே கேட்குறாங்க. அவங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு மறக்காம ஃபோன் நம்பர் வந்துட்டு முன்னாடி இந்த ஃபார்ம்ல நீங்க எழுதிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து ஃபில் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து சின்ன சீட்டில் வந்து நீங்கள் எழுதிட்டு போய்க்கோங்க தெரியாதவங்க. இப்போ வந்து அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு இன்னொருத்தர்கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நோட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நோட்டில் வந்து நம்மளோட பேர், ரேஷன் கார்டு அட்டையோட எண்ணு இதெல்லாம் எழுதிட்டு நம்மகிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அந்த ரசீது வந்து கிழிச்சு கொடுக்குறாங்க. அந்த ரசீது வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபோனில் வந்துட்டு நமக்கு குறுஞ்செய்தி மாதிரி வரும். அதாவது என்னென்னா நீங்கள் உங்களிடம் வந்து விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படிங்கிறது வருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அமௌண்ட் வருமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு லேட்டாக தாங்க தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. என்ன டவுட்னாலும் கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியும்.